Hello viewers, welcome to Tips Mathematics 23. So already 6th standard first termல 3rd lessonல சிந்துவெளி பற்றி டீட்டெயில்டாக எல்லாமே படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷன் அதுவும் இங்கே அப்படியே படிப்போம். அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷனாக 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனில் இந்த 2.5 அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா. சரி, இங்கே எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஆல்ரெடி படித்ததே தான் வரும். இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் இருக்கு இல்லைங்களா. நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட முதல் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதே ஹரப்பா அப்படிங்கிறதுனால அந்த ஹரப்பா நகரத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. அதனால தான் இந்த சிந்துவெளி என்னன்னு சொல்கிறாங்க, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எதனால் இந்த பேருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா ரெண்டுலேயும் சேர்த்து இதோட பரப்பளவுகள் மொத்தமாக இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த நகரங்களோட மொத்த பரப்பளவு 1.3 மில்லியன் சதுர மீட்டர்கள் வந்து பரவி இருக்குதான். ஓகேங்களா. சரி, இதோட பரப்பளவு எங்கெங்கே வரைக்கும் பரவி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி வந்து படம் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே சவுத் சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் டைமாபாத் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்குது. கிழக்கு பக்கம் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் வரையும் பரவி இருக்குது. இங்கே ஷோர்டுகை ஆப்கானிஸ்தான் வரைக்கும், இங்கே சுட்கா ஜென்பூர் பாகிஸ்தான் ஈரானோட எல்லை பகுதி. ஓகேங்களா. இந்த மாதிரி படத்தை போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ள ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா. அடுத்தது ஹரப்பா, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்து முக்கியமான நகரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவிரா, கலிபங்கன், லோத்தாள், பானவாலி, அடுத்து ராகிகரி, சுர்கோட்டடா, இது எல்லாமே வந்து முக்கியமான நகரங்களாக வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து என்ன செங்கற்கள் யூஸ் பண்ணாங்க, சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணாங்க, சுடாத செங்கல்லையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா. அடுத்து வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் குளியல் குளம் வந்து முக்கியமான கட்டுமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது இல்லைங்களா உலக மக்கள்கள்னால. ஸோ இயற்கை தார் எல்லாமே பூசப்பட்டது, அதெல்லாமே வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் வந்து பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி 6th நம்ம படித்ததான், பட் இருந்தாலும் இங்கேயும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஹரப்பா நாகரிகம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றத ஏன் அப்படின்னா, சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருக்கிறனால இது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த சமவெளிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து என்னென்னா, சிந்து நதிக்கு அந்த பக்கமும் வந்து இதோட நேச்சர் வந்து பரவி இருக்கிறனால இது என்னன்னு சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஓகேங்களா. சரிங்க. அடுத்தது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இது ஆல்ரெடி நம்ம 6th என்ன படித்தோமோ அதே தான். இவங்க வந்து வேளாண்மையில் இவங்க வந்து என்னென்னலாம் பயிரிட்டிருக்காங்க நமக்கு தெரியுது. கோதுமை, பார்லி, பலவிதமான திணை வகைகள் இது எல்லாமே பயிரிட்டிருக்காங்கன்னு தெரியுது. எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இரட்டை சாகுபடி முறையை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இரட்டை சாகுபடி முறைனா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலம் இருக்குது, இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் பயிரிடுறது, அதுதான் வந்து இரட்டை சாகுபடி முறை, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. அடுத்தது இவங்க வந்து ஆடு மாடுலாம் வளர்த்துருக்காங்க. அவங்க மாடோட ஒரு வகை வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாடை வந்து ஜெபு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா. அவங்க மாடை என்னென்னு அழைக்கிறாங்க, ஜெபுன்னு வந்து அழைக்கிறாங்க. அவங்க நிறையா விலங்கினங்களை வந்து பார்த்துருக்காங்க, வளர்த்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து குதிரைகளை பற்றின எந்த ஒரு சான்றும் கிடைக்கல. அது எப்படிங்க அவங்க இதெல்லாம் வளர்த்தாங்கங்கிறது எப்படிங்க நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, அவங்க அந்த பானை வரைகிறதுல வந்து விலங்குகள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது அவங்களோட முத்திரைகளில் காளைகள் எல்லாமே பொறிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 9th தமிழ் புத்தகத்தில் நம்ம 3வது இயலில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஏறுதல் விதல்ங்கிறதுல ஐராவதம் மகாதேவன் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. இந்த காளைகள் வந்து பொறிக்கப்பட்ட முத்திரைகள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு, நம்ம படித்தோம் இல்லைங்களா. அப்போ அது மூலமாக இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இவங்க இந்த மாதிரி விலங்கினங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க. யானையிலேருந்து தந்தத்தை எடுத்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த ஒரு ஸ்கேல் மாதிரி வந்து அளவுகோல் வந்து செஞ்சுருந்தாங்க. 1704 மில்லிமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் படித்தோமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு தான் இவங்க இதெல்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் குதிரையை பற்றி எந்த ஒரு அடையாளமே அங்கே வந்து கிடைக்கல. அதனால் அப்போ அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியலை போல் அப்படின்னு தான் நம்ம கருத வேண்டியதாக
தான் இருக்குது. அதே போல் தான் எதுவும் அவங்களுக்கு தெரியல, இரும்போட பயன்பாடு அங்கே எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இரும்போட பயன் பற்றி அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்து அவங்க வச்சுருந்த மாட்டோட அவங்க என்னென்ன அழைக்கிறாங்க, ஜெபு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது அது வந்து ஒரு பெரிய காளை வகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மட்பாண்ட கலைகள், இது நமக்கு தெரியும். அவங்க வந்து ரெட் கலரில் அந்த மட்பாண்டங்களை செஞ்சு பிளாக் கலரை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத படித்தோமா. ஸோ ரெட் கலர் வந்து எது, பாட்டோட கலர், அந்த பானையோட கலர். பிளாக் கலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த பாட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணாங்க, என்ன மாதிரி இமேஜஸ்லாம் வந்து வரைஞ்சாங்கங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது சும்மா ரீட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த படத்துக்கு கீழே வந்து பாருங்கள், ரோஹிணி செட் பிளேடுகள், ஷிகர்பூர், குஜராத். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் அப்படிங்கிற சிலிக்கா கல் வகையில் செய்யப்பட்ட பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள், இது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எந்த இதில் செஞ்ச பிளேடுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க, செட் சிலிக்கா கல் வகையில் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. இது பிளேடு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இமேஜில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தெரிஞ்சு செஞ்சவங்க, ஆனால் இரும்பு சம்மந்தமாக எதுவுமே அங்கே கிடைக்கல. அப்போ அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க, இரும்பின் பயனை பற்றி அவர்கள் அறியவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சரி. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம், இழந்த மெழுகு செயல்முறை தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது. அந்த நடனமாடும் பெண்ணோட சிலை வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா 6th. ஸோ அது வந்து எந்த முறையில் செய்யப்பட்டதுன்னா லாஸ்ட் வேக்ஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், தமிழில் வந்து இழந்த மெழுகு செயல்முறை அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது இந்த முறை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அவங்க வந்து அப்போவே அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி. இப்போது ப்ரீவியஸாக ஒரு பேராகிராஃபில் நம்ம படித்தோம், ரோஹிணி ஷர்ட் பிளேடுகள் அப்படின்னு படித்தோம். ஸோ அதை பற்றி இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த சர்ட்டுங்கிற மூளைப்பொருட்கள் எல்லாமே கிடைக்குமா. இதை யூஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிளேடுகளை செஞ்சுருக்காங்க. மூலப்பொருட்கள். ஓகேங்களா. ஸோ அதோட இதை செய்கிறதுக்கான மூலப்பொருள் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த பகுதியில் தான் வந்து கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணி கூர்மையான ஆயுதங்கள், அதாவது பிளேட்ஸ் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தாலான அந்த விஷயங்களை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு எந்த வகை ஆயுதங்கள்னால் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து அவங்களோட ஆடை அணிகலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி 6th வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. மெசபடோமியாவுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சு அதை விற்பனையும் செஞ்சுருக்காங்கங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 6th என்ன படித்தோமோ அது அப்படியே இங்கேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வணிகமும் பரிமாற்றம், யார் கூட நெருங்கிய தொடர்பில் அவங்க இருந்தாங்க நம்ம பார்த்தோம், மெசபடோமியா. ஸோ அதை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட முத்திரைகள் அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அவங்களோடது இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே 6th படித்தோம் இல்லைங்களா. ஸோ அது ப்ளஸ் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா, யூனிஃபார்ம் ஆவணங்கள்லையும் இதை பற்றி வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது என்னது, ஒரு அரசன் வந்து சிந்துவெளியை சார்ந்த மெழுக்காங்கிற இடத்துல ஒரு அணிகலன் வாங்கினார் அப்படிங்கிற விஷயத்த அவரை பற்றின காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து படித்தோம் இல்லைங்களா 6th. அதே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்னதுங்க, அந்த எடை பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா. அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி வந்து கற்கள் யூஸ் பண்ணாங்கன்னா, ஈரடிமான எண் முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈவன் நம்பர்ஸாக போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, ஈவன் நம்பர்ஸுங்கிறது இல்லை, பைனரி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1, அடுத்து 1ஓட இன்னொன்று சேர்த்தா 2. இப்போ 2 + 2னா 4. இப்போ 4 + 4னா 8. இதுதான் ஈரடிமான முறை. ஃபஸ்ட்டு ஒரு இது நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இதோட ஈரடிமானம்னா 1 + 1ன்னு சேர்த்தா 2. அடுத்து இதோட ஈரடிமானம்னா 2 + 2ன்னு சேர்த்தா 4. அடுத்து இதோடதுன்னா 4 + 4 8 இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 2 போட்டாலும் ஓகே தான், இல்லை அதோட அதே நம்பரை கூட்டினாலும் ஓகே தான். ஓகேங்களா. இரண்டு மடங்காக வந்து அது ரைஸ் ஆகிக்கிட்டே போகும், அதுதான். ஓகேங்களா. அடுத்து முத்திரைகள், இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது வந்து அங்கே 5000 சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கேங்க. ஹரப்பா மக்களோட அந்த எழுத்து திறன் இருக்கு இல்லைங்களா, 5000 சிறு எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டோம். ஆனால் அவங்களோட மொழியை நம்மளால் படிக்க முடியலை, அவங்களோட எழுத்துக்களை இன்னும் படிக்க முடியல. பட் அவங்க எழுத்துக்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளியராக அந்த நாகரிகம் என்னாச்சு, எப்படி தொடங்குச்சு, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எப்படி வந்து அழிவுக்கு உட்பட்டுச்சுங்கிற எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் அதை வந்து படிக்க முடியலை அப்படிங்கிறது தான்
ஒரு விஷயம். அடுத்தது மதகுரு அல்லது அரசன். இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது என்னதுங்க, 2 காதுலையும் ஓட்டை வந்து இருக்கும், நெத்தியில் வந்து ஒரு அந்த தலை பட்டி வந்து கட்டப்பட்டிருக்கு, தாடி மீசை தலை எல்லாமே நன்கு சீராக வந்து வாரப்பட்டது போல் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தோள்பட்டையில் வந்து ஒரு சால்வமாய் போத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே படித்தோம் இல்லைங்களா. இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மதகுரு அல்லது அரசன்கிற ஒரு விஷயமா வந்து கருதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நுரைக்கல் அப்படிங்கிறதுல செய்யப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்தீங்கன்னா அந்த நடனமாடும் பெண். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து இயற்கையை வந்து வணங்கியிருக்காங்க, அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து சில சிற்பங்களை வந்து பார்க்கும்போது இவங்க பெண் தெய்வத்தை வணங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காளிபங்கனில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு குண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களோட உடலை வந்து எரிக்கக்கூடிய வழக்கம் வந்து அரிதாக தான் காணப்படுது, புதைக்கிறதுக்கான வழக்கம் தான் அதிகமாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சில அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிந்துவெளி மக்கள் வந்து திராவிட மொழிகளை பேசக்கூடியவங்களாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. சரிங்களா. ஸோ அந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து அழிவை நோக்கி போய் அது அழிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கம் நோக்கியும் தெற்கு பக்கம் நோக்கியும் வந்து போயிட்டதா வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இவங்க இந்த நாகரிகம் வந்து கிமு 3300 2600 வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்களா. இந்த 3300 2600 தொடக்க காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது கிமு 2600 1900 வந்து முதிர்ந்த ஹரப்பா, அதாவது ரொம்ப வந்து டெவலப்டு விஷயமா வந்து இருந்திருக்கு. அந்த 1900 தான் என்ன ஆயிருக்கு, சரிய தொடங்கியிருக்கு. அதாவது அந்த நாகரிகம் வந்து அழிய ஆரம்பிச்சிருக்கு. 1700 வரைக்கும் அழிஞ்சிட்டே வந்து அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ 3300 2600 வரைக்கும் தொடக்க காலம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து என்னாவது 1900 முழுமையாக வந்து எந்திரிச்சு நின்றுறாங்க. எந்திரிச்சு நின்றவங்க விழுக ஆரம்பிக்கிறாங்க. 1700 வரைக்கும் விழுந்திருக்காங்க. ஓகேங்களா. இவ்வளோதான் சிம்பிளாக வந்து சொல்ல முடியும். அடுத்தது ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும், இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். ஹரப்பா மக்களுக்கு வந்து எழுத தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை நம்ம எதால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவங்க செய்த முத்திரைகள், மட்பாண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோசட்டா அப்படிங்கிற கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் வந்து பயன்படுத்தப்படலை. ஸோ இவங்களோட எழுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இது திராவிட மொழி குடும்பமாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நபர் ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாரு, இந்த சிந்துவெளி மொழியோட திராவிட மொழியை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம திராவிட மொழியோட மூலம் தான் வந்து இந்த சிந்துவெளி, அங்கேருந்து தான் நம்மளோடது வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் இருக்கக்கூடிய குறியீடுகள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் பார்த்தது போலவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது யார் தான், ஐராவத மகாதேவன் தான் சொல்லியிருக்காரு. எந்த இடம், மயிலாடுதுறை. சரிங்களா. அடுத்தது மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் மேலபெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானையில் இருக்கக்கூடிய அம்பு போன்ற குறியீடுகளை பார்க்கும்போது மொஹஞ்சதாரோவில் இருந்த லட்சணைகளில் இருக்கிறது போல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இந்த படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸுங்க. ஸோ அடுத்தது இன்னொருத்தர் இங்கனக்குள்ளே பாருங்கள், வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்ச்சொற்களுடன் ஒத்து போகின்றன. ஸோ மேக்சிமம் அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திராவிட மொழி குடும்பத்தோடு தான் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை படிக்க முடியல, அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் விஷயங்கள் வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளியும் முடிச்சாச்சு, 9th ஸ்டாண்டர்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.